வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கடலை வறுத்தியது தான் பண்ண போகிறோம். இதை நம்ம கடலைக்கறி தொக்குன்னு கூட சொல்லலாம். கடலைக்கறியை திக்காக பண்ணால் எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு 1 pot டிஷ். இந்த கறி பார்த்தீங்கன்னா நெய் சோறுக்கு நல்லாயிருக்கும். தோசை, இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடயுமே நல்லா ஒத்து போகும். பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா சிக் பீஸை ஓவர் நைட் சோக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் முளைக்கட்டின சிக் பீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டே ப்ரௌன் கடலையே ஊற போட்டுருங்க, அப்போ தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியும். டின்னருக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் மார்னிங் ஊற போட்டுக்கோங்க. இடிக்கல்ல 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் 9லேருந்து 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு குறைன்னு இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா பேஸ் பார்த்தீங்கன்னா கறிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த கறி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கொண்டக்கடலையே முன்னாடியே வேக வைக்கலைங்க, அப்படியே இந்த மசாலாவோட கடாயிலே வேக வைக்க போகிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம இடிச்சு வச்சோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், அந்த மிக்சரை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூனுக்கு பாதி அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா காரமான மிளகாய் பொடி, கொஞ்சமாக பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பொடியெல்லாம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸ் நீங்கள் வதக்கினா போதும், உங்களுக்கு பச்சை வாசனை போயிடும். இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து இந்த மசாலா பொடியோட அளவு எல்லாமே நான் மேலே கொடுத்துருக்கேன். வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் ஈரப்பதம் வெளியே வரும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இந்த பொடி ஒட்டாமல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது இந்த மசாலா பொருட்கள் உங்களுக்கு கருகாது, வெங்காயமும் வெந்துடும். வெங்காயம் சாஃப்டாக மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் சாஃப்டாக மாறினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கணும். 2 தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி அரவை இதில் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மசாலா பொடிகள், வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு வெந்து கலர் மாதிரி வரும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற கொண்டக்கடலையிலேருந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொண்டக்கடலையை மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1.25 கப் அளவுக்கு ஊற வச்ச கொண்டக்கடலை சேர்த்துருக்கேன். கொண்டக்கடலை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விடுங்க. அப்பப்போ திறந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த கடலைக்கறி தொக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்னதான் ஊறின கொண்டக்கடலைனாலும் வேகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸாவது எடுத்துக்கும். பட் உங்களுக்கு குவிக்காக வேகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அப்படியே குக்கருக்கு மாற்றிட்டு விசில் விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும். இப்போ வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. அப்பப்போ கிளறி விட்டால் மட்டும் போதும். கொண்டக்கடலை வெந்துருத்தா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கடலை எடுத்து நசுக்கி பாருங்க. ஈஸியாக நசுங்கிட்டுனா உங்களுக்கு கடலை வெந்துருத்துன்னு அர்த்தம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்கார வரைக்கும் கொதிக்கட்டும். தண்ணியை தாண்டி உங்களுக்கு கடலைலாம் நல்லா தெரியணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கொதிக்கட்டும். கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்க்கும் போது உங்களுக்கு கறி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகவும் ஆகிடும், ப்ளஸ் செம்ம டேஸ்டியாகவும் மாறிடும். உப்பு, காரம், புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகிட்டே போகும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம வாசனைக்காக தான் சேர்த்துருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை சேர்த்துட்டிங்கன்னா நம்மளோட கடலைக்கறி ரெடி ஆகிடும். இந்த கடலை வரட்டியதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சூடாக சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் நான் மீடியம் காரம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிடிச்ச மெயின் டிஷ்ஷோட சர்வ் பண்ணுங்கள். இல்லைனா அப்படியே கப்பில் வச்சு சாப்பிட்டு கூட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.